ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 நாளாக வீடியோ போட முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜல்லி பிடிச்சிக்கிச்சு, தள்ளி பிடிச்சி தொண்டை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. பாப்பாக்குமே ஜல்லி பிடிச்சி இப்போ நான் மழை பெய்யுதுல தொடர்ந்து, அதனால பாப்பாக்குமே ஜல்லி பிடிச்சிச்சு, எனக்கும் ஜல்லி பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்துட்டோம். என்ன ஈவினிங் பிளாக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா கிளைமேட் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குல்ல, உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் நம்மளுக்கு இன்னொரு வயல் இருக்குல்ல, ஊர் உள்ளார இருக்குல்ல, அந்த வயலுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஊருக்குள்ளே தான் போகிறோம். ஏன்னா அந்த வயலில் தண்ணி இல்லை. நேற்று மழை பெஞ்சிது, தண்ணி இருக்கான்னான்னு தெரியல. போய் தண்ணியெல்லாம் கட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மம்முட்டி குட்டா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்துக்கிட்டு நம்ம போகிறோம். நானும் மாமியார் பாப்பா நாங்கள் 3 பேர் தான் போகிறோமே. இப்போ ஊருக்குள்ளே கொஞ்சமாக உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒன் டைம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். நம்ம ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். வாங்க, இந்த வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊர் கல்ச்சரில் வந்து ஆதிவாசி கல்ச்சரில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த டான்ஸ் வந்து 19ஆம் தேதி ஒன்று நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். நல்லாயிருக்கும் அது. அதில் எப்படி சொல்கிறதுனா, இந்த எங்கள் ஊர் ஒடிசாவில் கலாச்சாரம், கல்ச்சரு, அரிசி இது பண்ணுறது, அது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி நல்லா பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். மாமியார் வந்து பாப்பாவை எப்படி தூக்கிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். அவள் கொஞ்சம் இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வந்தாங்களே, அவளுக்கு கை வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க மாமியார். அதனால் அவள் எப்படி தூக்கிட்டு வராங்க பாருங்கள். இவளுமே ரொம்ப சேட்டங்க. மாமனார் மாமியார் இருந்தால் போதும், இவளுக்கு வேறு யாருமே வேண்டாம். அந்த மாதிரி ரொம்ப இதாக இருப்பாங்க. உங்ககிட்ட நான் உண்மையாலுமே முன்னாடி சொன்னது தான் ஒன்று. என்னோடய அப்பாவை நான் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன்னு, ஏங்குறேன்னு. என் அப்பா இருந்தால் என் பாப்பாவை தூக்கிட்டு போகிறேன், பாப்பாவை கொஞ்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நான் ஏங்குறேன்னு, அந்த ஏக்கத்தை வந்து என்னோடய மாமனார் எனக்கு சரி பண்ணி வைக்கிறார். பாப்பாவை தூக்குறதோ கொஞ்சிறதோ எல்லாமே பாப்பாவை பார்த்துக்கிறாரு. அந்த அளவில் ஒரு லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா ஞாபகம் வராமல் இருக்குது கொஞ்சம் எனக்கு. காலையிலேருந்து நல்லா மழை பெஞ்சுது, நேற்று நைட்டுமே மழை பெஞ்சுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் நல்லா வெயில் அடிக்குது, கிளைமேட்டுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வயலுக்கு நான் ஏன் மாமியார் கூட வந்திருக்கேன்னா, இந்த வயல் நிறைய பாம்பு இருக்குமே, அதனால் தனியாக வர வேண்டாம்னு சொல்லிட்டு நானும் மாமியார் கூட வந்துட்டேன். நிறைய பாம்பு இருக்குமா அந்த மழை டைமில், அது வேறு இதாக இருக்கும்னு சொல்லிட்டு வரப்பெல்லாம் அவங்க தனியாக எனக்கு போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஊருக்குள்ளார போகிற வயலில், அதனால் நம்ம வேண்டாம் நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீனுமே வா அப்படின்னு சொன்னாங்க. மாமியார் பாப்பாவை தூக்கிட்டு இப்போ போயிட்டுருக்காங்க பாருங்கள். நாங்கள் வயலுக்கு போயிட்டு இப்போ ரிட்டன் வீட்டுக்கு வரோம். தண்ணிலாம் அங்கே காட்டி முடிச்சிட்டோமே. இது வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு, அதனால தான் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போயிட்டு மெடிக்கல் போயிட்டு மாத்திரை மெடிசன் சாப்பிட்டோம். ஓரளவுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்துச்சு. அவங்க மட்டும் தனியாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட போயிருந்தேன். பாப்பா சிரிச்சுக்கிட்டு எப்படி வர பார்த்தீங்களா? இது வந்து திங்கட்கிழமை சாயங்காலமாக எடுத்த வீடியோ. மாமியார் வந்து வயல்வெளிக்கு போயிட்டாங்க. நான் தான் ஆடுலாம் ஓட்டிகிட்டு போயிருந்தேனே. நான் எடுத்துகிட்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சுருவோம். ஒரு இடத்துல நிறைய புல்லு இருக்கும். அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டுனா அந்த இடத்த சாப்பிடுங்க. திரும்பி நான் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்தேன். பாருங்கள் இவ்வளோ ஆடு தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து அக்கா நாத்தனார் வந்திருக்காங்க. அவங்களுமே வயலுக்கு போயிருக்காங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, வயலில் நிறைய புல்லு வந்திருக்கா, களை எடுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த வேலை நடக்குது இப்போ. அதுக்காண்டி அவங்க வந்திருந்தாங்க. வந்துட்டு அக்கா வந்து கொஞ்சமாக நண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம வயலில் பிடிச்ச நண்டு தான் பாருங்கள். நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லை, இப்போ தான் இடையில நண்டு சாப்பிட்டேன். இருந்தாலுமே அக்கா பண்ணால் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. அக்கா தான் அன்றைக்கி நண்டு குழம்பு நைட்டு பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அக்கா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நண்டு எல்லாமே ஒரு பாத்திரத்துலக்காண்டி போட்டு வச்சுருக்கோம். சரி நான் சாப்பாடு தான் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு வந்து இன்னும் வேகலை பாருங்கள். சாப்பாடு பொங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் அக்கா தான் இது பண்ணுவாங்களே வந்து. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒரு குட் நியூஸுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு குழந்தை பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஒன் டைம் 3 குழந்தை பண்ணிடுச்சுங்க. ஒன் டைம் 3 பண்ணியிருந்துச்சு. அப்புறம் ஒரு டைம் ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்கு. அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இப்போ இருக்குது. ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்கு பாருங்கள். இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சண்டே காலையில், ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் பிறந்துச்சு. கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கோ 9:30 மணிக்கோ. நான் தான் இதுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே தொடச்சி விட்டு இது பண்ணனே. பாருங்கள் எப்படி க்யூட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது வீட்டில். ஓடி போயிடுங்க என்ன இப்போ அதிகமாக ஓடி போடாதுன்னு ஒரு 2-3 நாளில் ஓடி எங்கே பார்த்தாலும் ஓடி இதுக்கு ரவுண்ட் அடிக்கும் தெரியுமா, அந்த அளவுக்கு இது பண்ணுவோம். இப்போ ஓகே, இப்போ டைம் கரெக்டாக வந்து 7:30 மணி. அக்கா தான் நண்டு க்ளீன் பண்ணுறாங்க.
அக்கா பையன் வந்து மொபைலை டார்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். குழம்பு பண்ணக்குள்ளே வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம் குழம்பு பண்ணுறது. அக்கா பாருங்கள், இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு நண்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு தனியாக விரவி வச்சுருக்காங்க. விரவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிடுவாங்க பாருங்கள். மஞ்சத்தூள் உப்புலாம், கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, எல்லா மசாலாமே கொஞ்சமாக போட்டு வறுத்து சாப்பிட்றலாம், குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அக்கா. இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் எடுக்கிற வீடியோ. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா இருக்குல்ல, அந்த பொரியல் பண்ண போகிறேன். இது கூட அந்த இதுவுமே புளிப்பு கண்ணான்னு சொல்லுவாங்க. இது ஒடிசாவில் வந்து அந்த பேர் வந்து ஆம்பலு அப்படின்னு சொல்லுவாங்க. இது போட்டு குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும். நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புளிப்பு இதுக்கு. நான் கொஞ்சம் டைம் வேக வச்சுருக்கேன், நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இது வந்து எங்களுக்கு பப்பாயை நான் சாப்பிடுவேன், நல்லா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம். மாமனாருமே சாப்பிடுவாங்க. மாமனாருக்காண்டி கொஞ்சமாக நான் கருவாடு பண்ணணும். அந்த எறா கருவாடுன்னு சொல்லுவாங்களோ அது தனியாக இருக்குது. இது ஃபஸ்ட் நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சு தாளிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாமனாருக்கு பண்ணி வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட் நமக்கு பண்ணிடலாம். வயலுக்குமே 2-3 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க இன்றைக்கி. ஓகே, நம்ம இது பண்ணி வச்சிடலாம், எடுத்துடலாம். இப்போ எல்லாமே தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். அந்த இதுவுமே நான் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வடை சட்டியும் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாமே அது கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்க வேண்டியதான். மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம காயை வதக்கிக்கலாம். மசாலா எல்லாமே சேர்த்து மஞ்சத்தூளுமே கொஞ்சமாக சேர்த்து காயை போட்டு விரகி விட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணியுமே நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வருதும். உண்மையாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் தெரியுமா? பப்பாய் கூட கொஞ்சம் மாதிரி புளி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி நிறைய சுண்டதான், லைட்டாக சுண்டுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாப்பா வர அழுக ஆரம்பிச்சிட்டா, அவளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும் நான். நேற்று வந்து நண்டு ஃப்ரேவும் அதுக்கப்புறம் வந்து சாம்பாரும் தான் வச்சு சாப்பிட்டோம். உண்மையாக நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அக்கா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அக்கா வர மெடிக்கலில் வேலை பார்க்குறாங்களா, அவங்க லீவு 2 நாள் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் தான் அக்கா போனாங்க. இதுக்கப்புறம் ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் தான் அக்கா வருவாங்க. அதுக்கப்புறம் நைட் நாங்கள் சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சு. நைட் கரண்ட்டு வர போயிடுச்சு. கரண்ட்டு வந்து ஒரு மாதிரி வராமல் வந்து வருது போகுது அந்த மாதிரியே இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லை. பாப்பாவுமே ரொம்ப தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டாள். எப்படி தூங்க வச்சு ரொம்ப இது பண்ணி எப்படியே தூங்க வச்சுட்டு நைட்டு பாப்பா உண்மையுமே நைட்டு சரியாக பாப்பா தூங்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.